கிட்டத்தட்ட 3 சென்டர்லயும் 15,000 மூடை வச்சா 45,000 மூடை வந்து கொள்முதல் பண்ணிருக்காங்க மத்திய அரசு கவர்மெண்ட். இந்த 45,000 மூடைக்கு இது வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து ₹1 கூட பட்டுவாடா பண்ணல. இதனால வந்து இருக்கிற விவசாயிகள் வந்து மன உளைச்சல் ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளாங்க. அவங்க என்ன செய்வாங்க, குடிக்க சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டு போன வாரம் கூட மனு கொடுத்தா மறியல் பண்ணா எதுக்குமே இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த இதுவுமே செய்யல. இந்த மாநில அரசு மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இருக்கிற விவசாயிகள் உடனே பணப்பட்டுவாடை பண்ணி காப்பாற்றி எங்களை வந்து இதில் வந்து காப்பாற்றுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நெல் கொள்முதல் பண்ணி இது வரைக்கும் பணப்பட்டுவாடா யாருக்குமே கொடுக்காம இருக்காங்க. இதை வந்துட்டு அரசு வந்துட்டு கவனத்தில் கொண்டு இது வரைக்கும் அதிகாரிகள் வந்துட்டு யாருமே வந்துட்டு சரியான தகவலை சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஏறும் நாளைக்கு ஏறும்ன்றாங்க, ஒரு வாரம் ஏறும்ன்றாங்க, ஃபண்டு வரலன்றாங்க, பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உரிய காரணத்தை வந்துட்டு என்னன்றது அரசு வந்துட்டு ஆராய்ந்து அதை உடனே வந்துட்டு பணப்பட்டுவாடாவை செய்து கொடுக்கும்படி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுல வந்து இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னுக்க நெல் கொள்முதல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க, நேத்து வந்து மிஷினை பூராமே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் க்ளோஸ் ஆயிருச்சு, நீங்க வந்து எதா இருந்தாலும் நீங்க அதிகாரிட்ட பேசிக்கங்க அப்படின்ட்டாங்க. ஐயா நாங்க அந்த 1 மாசமா நாங்க வந்து நெல் அறுத்துக்கிட்டு மாதிரி எங்களுக்கு முளைச்சு போச்சுங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பூரா போச்சு, எங்களுக்கு வந்து இந்த நெல் வந்து கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து நாங்க வந்து அதுக்கு தகுந்த ஒப்புதல் 105 ஹெக்டேருக்கு வந்து எழுதி வேண்ட சொன்னாங்க, எழுதி வாங்கி கொடுத்துட்டோம். இப்ப எங்களை வந்து 1 மாசம் வந்து அலக்கழிக்கிறாங்க, எங்க நெல்லை வந்து கொள்முதல் பண்ண மாட்டாங்க. காசெல்லாம் விவசாயம் பண்ணி போட்டுட்டோம், உள்ள போட்ட தேவி எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லையா. நீங்க எங்களுக்கு எதுனாலும் உதவி செய்யுங்க. இப்ப ஜெயிச்ச வரும் எப்படினாலும் உதவி செய்யுங்க ஐயா. எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, பிள்ளை குட்டி எல்லாம் பள்ளி கூட சேர்க்கடிச்சாமி. வணக்கம் ஓவியா. மதுரை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து நெல்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் சோழவந்தான் அருகே கீழ்நாச்சிக்குளம், மேல்நாச்சிக்குளம், கரட்டுப்பட்டு போன்ற பகுதிகளில் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்த நெல்கள் தேங்கி வைக்கப்பட்டுள்ளது ஓவியா. இந்த நிலையில் பல நாட்கால நெல் கொள்முதல் செய்யாததால் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடந்த நெல்மணிகள் மறுபடியும் முளைத்து அதையும் வீணாகி போன அவல நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 வரை செலவு செய்த விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய வழி இல்லாமல் வேதனையில் தவித்து வருகின்றனர். குறிப்பாக கீழ்நாச்சிக்குளம் பகுதியில் 200 ஏக்கர், கரட்டுப்பட்டு பகுதியில் 200 ஏக்கர், மேல்நாச்சிக்குளம் பகுதியில் 200 ஏக்கர், சுமார் 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் அறுவடை செய்த நெல்லுக்கு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தற்போது கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெற்களுக்கு மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட 50 நாட்களுக்கு கடந்தும் பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்று மற்றொரு தரப்பும் குற்றம் சாட்டியது. மதுரை மாவட்டம் குறிப்பாக வாடிப்பட்டி தாலுக்கு உட்பட்ட கரட்டுப்பட்டி, கீழ்நாச்சிக்குளம், மேல்நாச்சிக்குளம் உள்ளிட்ட பகுதியில் மத்திய அரசு நேரடி கொள்முதல் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் 50 நாட்களுக்கு மேலாக கடந்து கூட விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை என ஒரு குற்றத்தை சாட்டுகிறார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் போராட்டம் நடத்தினர். நேற்றைய தினம் கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கிராமத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏன்னா தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் செய்யப்படாமல் பணமும் பட்டுவாடா செய்யப்படாமல் இருப்பதால் நெற்கள் அதாவது மழையில் வீணாகி தொடர்ந்து அது முளைத்து காணப்படும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் கடன் பெற்று விவசாயம் செய்த நிலையில் கடனை செலுத்த முடியாத நிலையில் விவசாயிகள் சிரமத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் தற்போது இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விவசாயிகள் தொடர் போராட்டத்தை ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். ஓவியா.